ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 3ஆம் அத்தியாயம். என்ன பெரியவா, பொம்மை இடம் மாறி இருக்கேன்னு பார்க்கறியா? நான் தான் மாற்றி வச்சேன். நவராத்திரி தொடக்க தினத்தில் மகா பெரியவரின் பக்தை ஒருத்தி தன் புகுந்த வீட்டில் கொலு வைத்து கொண்டிருந்தாள். சில மாதங்களுக்கு முன்புதான் அவளுக்கு திருமணமானது என்பதால் புகுந்த வீட்டில் அவள் கொண்டாடும் முதல் நவராத்திரி இது. அதனால் கூடுதல் சந்தோஷத்தோடு கொலுப்படிகளை அழகாக அமைத்து அலங்காரங்கள் செய்துவிட்டு பொம்மைகளை அடுக்கத் தொடங்கினாள். இங்கே ஒரு விஷயத்தை கூறியாக வேண்டும். கொலு வைப்பதை பாரம்பரியமாக செய்யும் போது அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கடைபிடிப்பார்கள். அது கொலுப்படியில் முதல் படியில் ஏதாவது கீழிருந்து மேலாக, 1வது படியில் ஓரறிவு உயிர்கள், 2வது படியில் 2 அறிவு உடையவை, இப்படி 6வது படியில் மனிதர்கள், 7வது படியில் மகான்கள், 8வது 9வது படியில் தெய்வங்கள் என்று வைப்பார்கள். இந்த பெண்ணுக்கும் அந்த பாரம்பரியம் எல்லாம் தெரியும். என்றாலும் மகா பெரியவரின் பரம பக்தை என்பதால் மகான்களின் பதுமைகளை வைக்க வேண்டிய 7வது படியில் அவரது பொம்மையை வைக்காமல் தெய்வங்களை வைக்க வேண்டிய 8வது படியில் மகானின் பொம்மையை வைத்தாள். அப்போதுதான் நடந்தது அந்த சம்பவம். அதுவரை மருமகள் கொலு வைக்கும் அழகை ரசித்து கொண்டிருந்த அவளது மாமியார் சட்டென்று மகான் பொம்மையை எடுத்து 7வது படியில் வைத்தாள். அதிர்ந்து போன அந்த பெண் பெரியவா பொம்மையை எடுத்து மீண்டும் 8வது படியில் வைக்க படக்கென்று அவள் மாமியாரை கோபம் பற்றி கொண்டது. என்ன, நீ எதை எந்த படியில் வைக்கணுங்கிற சம்பிரதாயம் கூட தெரியாதா உனக்கு? உங்க அகத்துல எல்லாம் கொலு வைக்கிற பழக்கமே இல்லையோ? கொஞ்சம் அதட்டலாகவே ஒலித்தது குரல். இல்லை மாமி, பெரியவா எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அதனால் எங்க வீட்டில் இப்படித்தான். வார்த்தைகளை முடிக்காமல் தழுதழுத்தாள் மருமகள். எங்களுக்கும் பெரியவா தெய்வம்தான். ஆனால் கொலுப்படியில பதுமையை எங்கே வைக்கணுமோ அங்கேதான் வைக்கணும், புரிஞ்சுதா? அதட்டிய மாமியார் மகான் சிலையை எடுத்து 7வது படியில் அழுத்தமாகவே வைத்தார். மாமியாரை எதிர்க்க முடியாமல் மனதிற்குள் மருகிக் கொண்டு கொலு வைத்து முடித்தாள் மருமகள். மறுநாள் பொழுது விடிந்து எழுந்ததும் மருமகளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. விடியலில் எழுந்து நீராடி விட்டு காபி டம்ளருடன் மாமியாரை எழுப்பச் சென்றவள் பார்வை கொலுப்படியில் பதிந்தது. அங்கே முதல் நாள் 7வது படியில் வைத்த மகான் பொம்மை 8வது படியில் அவள் எங்கே வைக்க நினைத்தாளோ அங்கே இருந்தது. மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ந்தும் போனாள் அவள். மகான் பொம்மை எப்படி இங்கே வந்தது? யார் மாற்றி இருப்பார்கள்? மாமியார் எழுந்து வந்து பார்த்தால் நாம் தான் அவரை மதிக்காமல் இப்படி மாற்றி வைத்து விட்டதாக நினைத்து திட்டுவாரோ என்றெல்லாம் நினைத்தபடியே கொலுப்படிக்கு அருகே அவள் செல்ல, சரியாக அதே சமயம் அவளது மாமியார் தன் அறைக்குள் இருந்து வெளியே வந்தார். மனதிற்குள் மருகியபடியே செய்வதறியாமல் மாமியாரையும் கொலுப்படியையும் பார்த்து திருதிருக்க மெதுவாக அவள் அருகே வந்தார் மாமியார். என்ன பெரியவா, பொம்மை இடம் மாறி இருக்கேன்னு பார்க்கறியா? நான் தான் மாற்றி வச்சேன். விடியற் கார்த்தால ஒரு சொப்பனம். அதில் காமாட்சி அம்மன் ஒரு பீடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை தரிசிக்கிறதுக்காக பெரியவா அங்கே வரார். வந்ததும் அம்பாள் இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கோன்னு அவர்கிட்ட சொல்றா. எனக்கு அப்படியே முழிப்பு வந்துடுத்து. அம்பாளே தன் பக்கத்தில் வந்து உட்கார சொல்றான்னா அவரை கீழே வைக்க சொன்னது என் தப்பு தானே? அப்பவே எழுந்து வந்து மகானை நீ சொன்ன மாதிரியே அம்பாளுக்கு பக்கத்தில் வச்சிட்டேன். மருமகளின் தலையை ஆதரவாக கூறினார் மாமியார். மனதார நான் வேண்டியதற்கு பலன் கிடைக்க மாமியாரின் கனவில் வந்து காஞ்சி மகான் நடத்திய திருவிளையாடலை நினைத்து சிலிர்த்து போன மருமகள் அவர் எப்போதும் கொலுவீற்றிருக்கும் ஸ்ரீமடம் உள்ள திசையை நோக்கி நமஸ்கரித்தாள். கொலுவில் இருந்த மகான் பொம்மை மௌனமாய் அவளை ஆசீர்வதிப்பது போல் இருந்தது. 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.